ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் காலிஃப்ளவர் மல்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியில் 4 பூண்டு 2 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம வேக வச்சிருக்க காலிஃப்ளவரோட சேர்த்துடலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் வந்து கடலை மாவு, 2 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துடலாம். அடுத்ததாக இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு மாவு கம்மியாக இருந்தால் நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 பங்கு அரிசி மாவுக்கு 1 பங்கு கடலை மாவு. இப்போ இதை வந்து ஒரு 15-20 நிமிஷம் வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா வந்து ஊறி வந்துருச்சு. இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இது போடும்போது நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் போடுங்க. அண்ட் போட்டு இந்த மாதிரி நல்லா வந்து திருப்பி விட்டே இருங்க. அப்போ தான் வந்துட்டு எல்லா சைடும் ஈவனாக வந்து வேகும். இது வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகி வரணும். அப்போ தான் வந்து எடுக்கணும். நீங்கள் வந்து பச்சையாக இருக்கும் போது எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்து சரியாக வேகாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனால் தான் வந்து அது நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம கோபி மல்லிகை வந்து சூப்பராக ரெடி.